இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் சுதீஷ் சங்கர் இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க மாரீசன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து பாளையங்கோட்டை ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகுறாரு. ரிலீஸ் ஆனதும் ஒரு ஃபோனை திருடுறாரு, ஒரு பைக்கை திருடுறாரு. அப்புறம் ஒரு வீட்டுக்குள்ளே திருட போகலான்னு உள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் வடிவேலை செயினில் கட்டி போட்டிருக்காங்க. அவருக்கு அல்ஜீமஸ் இருக்கிறதுனால இவர் தன்னோட பையனை நினச்சிக்கிட்டு வெளியே கூட்டு போக சொல்கிறாரு. அதுக்கு அவர், நான் உங்கள் பையன் இல்லை, இந்த வீட்டுக்கு திருட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்னைய வெளியே கூட்டு போ, நான் உனக்கு 25,000 தாரேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே பைக்கில் வராங்க. ஏடிஎம்மில் வடிவேல் பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் பேங்க் பேலன்ஸில் 25 லட்சம் இருக்கதை இவர் பார்த்துருந்தாரு. ஸோ அதை எப்படியாவது அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் என் கூட வாங்க சார், உங்களுக்கு எங்கே போகணுமோ நாங்கள் இறக்கி விட்டுருதேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போகிற ஜேர்னி தான் இந்த படத்தோட மொத்த கதையே. அவங்க அந்த 25 லட்சத்தை அடித்தாங்களா இல்லையான்னு தான். இப்போ நான் சொன்னது ஃபஸ்ட்டு 30 to 40 மினிட்ஸ்குள்ளேயே வந்துடும். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் படம் ஓடுது. அது ஃபுல்லாகவே அவங்க பண்ணுற ஜேர்னியாக தான் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு 30 to 40 மினிட்ஸ் அவ்வளோ சூப்பராகவும் எங்கேஜிங்காகவும் இருந்துச்சு. அப்புறம் போக போக படம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஆரம்பிக்குது. இந்த ஸ்லோ பேர்னிங் த்ரில்லர் போகிற ட்ராக்குக்குள்ளே போக ஆரம்பிக்குது. ஸ்லோ பேர்னிங் த்ரில்லர்னாலே சின்ன சின்ன விஷயங்கள் தான் எங்கேஜ் பண்ணும். அதாவது ஒரு பாமை பற்ற வைக்கிறாங்கன்னா அது வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுற டைம் தான் நம்மளை எங்கேஜ் பண்ணும். அந்த வெயிட் பண்ணுற டைம் தான் இந்த மொத்த படமுமே. ஆனால் வெடிக்க வைக்கிறதுக்கு இவங்க ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு தோணினாலும் நடித்த 2 பேரோட ஆக்டிங் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வடிவேல், ஃபகத் ஃபாசில் இவங்க 2 பேரோட ஆக்டிங்னால தான் ஸ்லோவாக போனாலுமே நம்மளை சோதிக்காத வகையில் இருந்துச்சு. அப்புறம் படத்தோட இன்டர்வல் சீன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிளாட் ட்விஸ்ட் ரொம்பவே நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அப்புறம் படத்தோட ஸ்டார்டிங் சீன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு பாம்பு வந்து ஒரு ரூமுக்குள்ளே இருக்கும். எலி வந்து சாவுலேருந்து தப்பிச்சு அந்த ரூமுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த பாம்பு எலியை சாப்பிட்டுச்சா இல்லை எலி வந்து செத்துருச்சா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இதை வந்து நம்ம இந்த படத்தோட ஒரு சீக்ரெட் லேயர்னு கூட சொல்லலாம். வடிவேல் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தார். அப்புறம் ஃபகத் ஃபாசில் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தார். வடிவேல் அந்த அல்ஜீமஸ் பேஷண்ட் எப்படி நடிச்சிருப்பாங்களோ அப்படியே நடிச்சிருந்தார். அந்த பேஷண்ட்ஸ் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே அவ்வளோ எக்ஸாக்டாக இருந்துச்சு. அப்புறம் படத்தில் இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக டைலாக்கை சொல்லலாம். அவ்வளோ இடங்களில் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக இவங்க 2 பேரும் ரூமில் கடவுளை பற்றி பேசுகிற டைலாக் ஆகட்டும், அது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான த்ரில்லர் படம் தான். நான் த்ரில்லர் படம்னாலே பார்ப்பேன் அப்படின்னு நினச்சி போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இல்லை எனக்கு எங்கேஜிங்காக இருக்கணும், ஸ்லோ பேர்னிங் த்ரில்லரில் எனக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் உங்கள் பொறுமையை சோதிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக இவங்க 2 பேரோட ஆக்டிங் காண்டி இந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.